எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டூ சமையலுக்கு மேல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கிழங்கு வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போறோம். இது எலிஃபண்ட் யாம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதோட மேற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, யானையோட கால் தடம் மாரியே இருக்கும். அதனால இந்த பேர் வச்சிருக்காங்க. அதே மாரி இத சுத்தி ரொம்ப கணுக்கணுவா முளைக்கிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதுல ஒரு பீஸ் நம்ம வெட்டி நம்ம நிலத்துல வச்சோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா வளரும். இது எங்க தோட்டத்துல வளர்ந்தது தான். 1 வருஷம் ஆகும் இது வர்றதுக்கு. ஊருக்கு போயிட்டு வர்றப்ப இது அத்தை எனக்கு குடுத்து விட்டாங்க. என்னடா சாதாரண பொரியல் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த மாரி பொரியல் செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிழங்க நல்லா தோல் சீவி, அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில நெறையா மண் இருக்கும். அதனால கழுவுனோம்னா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தோல் சீவிட்டு கடைசியில கழுவிக்கலாம். நான் கட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. உள்ள அதோட இலையெல்லாம் சின்ன சின்னதா இருந்தது. நல்லா பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இந்த கிழங்க அரியும்போது கையில எண்ணெய் தடவணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப அரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு எண்ணெயே தடவல. சரி எப்படிதான் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே தான் அரிஞ்சேன். ஆனா கட் பண்ணி முடிச்ச பிறகு தான் தெரியுது கையெல்லாம் அப்படியே ஊசி ஊசியா எறும்பு கடிச்ச மாரி ஊசி ஊசியா குத்துற மாரி அவ்வளோ ஒரு அரிப்பு. கைய சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. என்னால அதுக்கப்புறம் அத ஃபுல்லா சமையலே பண்ண முடியல. கைய அரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த கிழங்க கட் பண்ணும் பொழுது எல்லாம் ஒரே சேமா கட் பண்ணணும். அப்பதான் எல்லாமே ஈக்குவலா வேகும். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிட்டோம்னா, ஒண்ணு வெந்து, ஒண்ணு வேகாம போயிரும். இந்த கிழங்கு வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் குக்கர்லயே நான் போட்டுக்கிறேன். ஒரே மாரி பீசஸா கட் பண்ணணும். கட் பண்ண உடனே என்ன பண்ணிரணும்னா, தண்ணீல போட்றணும். தண்ணீல போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு, மறுபடியும் நம்ம நல்ல தண்ணி ஊத்தி விசில் விட்டுறலாம். இது ஒரு 4 விசில் விடணும். அப்பதான் நல்லா வேகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குக்கர பொறுத்து விசில் விடுறது மாறும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க வச்சுக்குங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேக வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெந்துருச்சுனாலும் கவலைப்படாதீங்க. அழுங்காம எடுத்து நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, அது ஈஸியா வெந்துரும். ஹார்ட் ஆயிக்கும். நீங்க பயப்படாதீங்க. அதுக்கடுத்து நம்ம எண்ணெய் ஊத்தி, நம்ம வேக வச்சத தண்ணி இல்லாம வடிச்சுக்கணும். வடிச்சு எடுத்த கிழங்க நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்ப மேல் பக்கம்லாம் கொழ கொழன்னு இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஆயிக்கும். நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா? வெளியில ஹார்டா இருக்கும். உள்ள அப்படியே க்ரீமியா இருக்கும்ல. அந்த ரேஞ்சுல இது இருக்கும். இதுவும் சாப்பிட்ட உடனே உள்ள அவ்வளோ க்ரீமியா தெரியும். எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணும்போது எதுவுமே ரொம்ப குழையாம இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த சீக்ரெட் மசாலாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், சோம்பு, கொஞ்சமா பட்டை, கிராம்பு, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரகொரப்பா நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் இதில் மல்லித்தூள், அதாவது 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள் இருக்கு இல்லையா? அது உங்களுடைய வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த சேனக்கிழங்க உள்ளே போட்டு மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா? அத உள்ள போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இனி இந்த கிழங்கு வேகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சு தான் இதில போட்டிருக்கோம். அதனால இந்த மசாலா நல்லா ஒட்டுற மாரி கிளறி விட்டாலே போதும். ரொம்ப சூப்பரான இந்த சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொரியல சாப்பிட்டு பார்த்தா, உங்களுக்கு கல்யாண வீடுகள்ல போடுற இந்த பொரியல் தான் ஞாபகம் வரும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். உங்க வீட்ல எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். திரும்ப திரும்ப கண்டிப்பா இத செய்ய சொல்லுவாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.